நாளைக்கு சாப்பிடணும்னா இன்னைக்கு 12 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் நம்ம ஹீரோவால சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஹீரோக்கு ஒரு மனைவி, ஒரு அன்பான பையன். தான் மகன் ஆசைப்பட்ட எதுவுமே நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்தது இல்லைங்க. அட்லீஸ்ட் எதுனா ஒரு பொருளையாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி எந்நேரமும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற மனைவி கணவருடைய கஷ்டம் தெரியாம பல விபரீதமான சம்பவங்கள்லாம் பண்றாங்க. இப்போ அதனால குடும்பத்துல என்ன ஆகுது? இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் பையனுக்காக என்ன மாதிரியான ஒரு ரிஸ்கை எடுக்கிறாரு. வெளியில சிரிச்சுக்கிட்டும் உள்ள அழுதுகிட்டும் இருக்கிற பல ஆண்களுடைய கதையை தான் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம நானு கருணாகரா அப்படின்ற ஒரு வித்தியாசமான கன்னட படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த படம் OTT-லயே இருக்குங்க. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோ. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. நம்ம ஹீரோவுடைய பேரு கருணாகரன். முன்ன சொன்ன மாதிரி தான் மனைவியோடையும் தான் பையனோடையும் இப்போ ஒரு பைக்ல அவர் போயிட்டு இருக்காருங்க. ஏன்னா ராத்திரி அவங்க ஊர்லயும் கரண்ட் பிரச்சனை போல இருக்கு. சரி, அப்படியே பைக் எடுத்துட்டு போயிட்டு காத்து வாங்கிட்டாரு வருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் அந்த வண்டியில ஜாலியா போயிட்டு இருக்க. அப்ப போற வழியில அந்த பைக் பெட்ரோல் இல்லாம நின்னுடுதுங்க. டெய்லி 50 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு வேலைக்கு போறவர் நம்ம ஹீரோ. ஐயோ, இப்ப வேற நம்ம ரோட்ல நிக்கிறமே, என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப தான் பொண்டாட்டியையும் பையனையும் அந்த வண்டியை தள்ள விட்டு எப்படியோ தான் வீட்டுக்கு வந்தோம் சேர்றாரு. இதுல அவங்க ஒய்ஃபுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. ஜாலியா கிளம்பு, வெளியே போயிட்டு வரலான்னு சொன்னீங்க, கிளம்பி ஆசையா வெளியே வந்தா ஒரு பெட்ரோல் கூட போட்டு வச்சிருக்க மாட்டீங்க, உங்க கூட வாழ்றதே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரியும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி மனைவி என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோ அங்க வாய் விட்டுற மாட்டாருங்க. கொஞ்சம் பொறுமையா அந்த திட்டம்லாம் வாங்கிப்பாரு. இப்போ அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. என்னதான் ராத்திரி முழுக்க இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டாலும் காலையில அப்படியே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நாளாவே சொந்த வீடு கட்டணும், அங்க போயிட்டு நம்ம நிம்மதியா வாழணும், பையன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், நகை வாங்கணும், இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு நடிகை ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆசைப்படுவாங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே கோ டைரக்டரா இருப்பாரு. சினிமாவில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நிறைய வேலைகளை பார்ட் டைமா பார்ப்பாரு. ஸோ நீங்க டைரக்ட் ஆயிட்டீங்கன்னா எனக்கு அந்த ஹீரோயின் வாய்ப்பா கொடுங்கன்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட பையன் அப்போ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு பொம்மை காரை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க. அப்பா எங்க ஸ்கூல்ல நிறைய பசங்க இந்த கார் வாங்கியிருக்காங்கப்பா. எது கார் வாங்கியிருக்காங்களா? இல்லப்பா, சின்ன கார் தான், அதுல அப்படியே சைக்கிள் பெடல் பண்ற மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு பெடல் பண்ணலாம்ப்பா, அந்த கார் மட்டும் எனக்கு வாங்கி கொடுக்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரியும் கேட்கறான். டேய் இருடா, நானே இந்த மாசம் வாடகையை எப்படி கொடுக்க போகுது தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு சரிப்பா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அவரு அப்படியே அங்க வேலைக்கு கிளம்ப. இப்ப அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வேலைக்காரியா வேலைக்கு வருவாங்க. ஏன்னா இவங்களால மாசம் மாசம் அந்த கரெக்டான டைம்ல இந்த வாடகையை கொடுக்க முடியாதுங்க. அந்த வாடகையில இருக்கிற பாதி அமௌண்ட்டை அந்த ஹவுஸ் ஓனரோட வீட்டுல நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுதான் கழிப்பாங்க. மீதி காசை கூட இப்போ கொடுக்க முடியாம நிக்க என் ஹஸ்பண்ட் இப்போ வேலைக்கு போயிருக்காரு, ஏதோ ஆடு ஷூட்டு, கண்டிப்பா அது முடிச்சிட்டு வந்த உடனே நான் அந்த வாடகை காசை கொடுத்துறேன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோக்கும் கால் பண்ணி எங்க ஹவுஸ் ஓனர் உசுர வாங்குறாங்க, காசை ரெடி பண்ணீங்களா இல்லையான்ற மாதிரி கேட்க, ஏமா இப்பதாம்மா ஷூட்டே ஆரம்பிக்குது, நல்லபடியா இந்த ஷூட்டை மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா காசு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம வாடகையை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இப்ப போனை வைக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஒரு கார் ஷோரூம்ல தாங்க இருக்காரு. அப்படி அந்த காருக்கான ஒரு ஆட் ஷூட்டை தான் நம்ம ஹீரோ பண்றாரு. அப்படி கஷ்டப்பட்டு அவர் அந்த ஆடை எடுத்து கொடுத்தா, எப்பவுமே சினிமாவில் ஒரு பழக்கம் இருக்குங்க, ஒரு பெரிய டைரக்டர்னா அவங்க செட்டுக்கு வரமாட்டாங்க, கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு அவங்க ஷூட் பண்ண வச்சிருவாங்க. அப்படிதான் அந்த பெரிய டைரக்டர் நம்ம ஹீரோவை வச்சு அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ ஹீரோ பண்ண அந்த ஷூட்டை பண்ணதா சொல்லி அந்த கார் கம்பெனிக்காரர்கிட்டையும் காசை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு 2000 ரூபாய் மட்டும் கொடுக்குறாருங்க. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த 2000 ரூபாய் நம்ம ஹீரோ சம்பாரிச்சு அதுல நம்ம வீட்டு வாடகையே கொடுப்பாரு. அது கூட ஃபுல்லா இன்னும் கொடுத்த பாடு இல்லைங்க, கொஞ்சம் மட்டும் தான் கொடுக்க முடியுது. இப்படி உழைச்சிட்டு வர கணவரை ராத்திரியில அவங்க மனைவி அன்பா பாக்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. நம்மளும் காலையில இவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ, ரொம்ப அதிகமாவே திட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினோட முகத்தை பார்த்து இப்ப எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க, இல்லைங்க என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. ஏமா பொண்டாட்டி திட்டுறதுக்கெல்லாம் புருஷன் கோச்சிக்க முடியுமா? நீ என்ன இந்த ப்ரெஷர்ல தானே இதெல்லாம் பேசுற, அதெல்லாம் எனக்கு காலையிலேயே புரிஞ்சிருச்சு அப்படின்னு அங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ மறுபடியும் ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போதோ, இல்ல நம்ம பையனுடைய ஸ்கூல் ஃபீஸ் வேற இன்னும் கட்டல, இபி பில் இருக்கு, காய்கறி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. சோ எவ்வளவு பிரச்சனைகளை அவர் தாங்கிக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளும் இப்போ 15 மணி நேரம் வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை சம்பாரிச்சுட்டு வந்து இப்போ அவங்க மனைவியை வச்சு அந்த வீட்டு வாடகையையும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணாச்சி ஃப்ரெண்டுங்க,
ஊருக்குள்ள ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு. சின்ன கடை தான். அவர் நம்ம ஹீரோவை எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோக்கு எதனா சாப்பிடையோ இல்ல டீயோ வாங்கி கொடுப்பாருங்க. டே கண்ணா, நீ இன்னும் எத்தனை நாள் தாண்டா சினிமாலேயே ட்ரை பண்ணிட்டு இருக்க போற? எல்லாருக்கும்லாம் இந்த படம் இயக்கிற வாய்ப்பு கிடைச்சிடாது. அதெல்லாம் பெரிய டாஸ்க். பேசாம என் கூட வா, கடையில வந்து ஜாயின் பண்ணிக்கோ. மாசம் டீசெண்டா ஒரு சேலரி கொடுக்குறேன், அதை வச்சு உன் குடும்பத்தை பாத்துக்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் சினிமால ட்ரை பண்ணிடுறேன், என்கிட்ட நிறைய கதைகள் இருக்கு, எனக்கு நம்பிக்கையும் இருக்குன்ற மாதிரி சொல்றாருங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தான் நம்ம ஹீரோவுடைய பையன் அப்போ இருக்கான் பாத்தீங்களா, அன்னைக்கு அவனுடைய பள்ளிக்கூடம் லீவு தான். அப்பா கிட்டயும் வந்து, அப்பா எப்பவுமே நீங்க வேலைக்கு தானப்பா போறீங்க, எங்க கூடலாம் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, நம்ம ஏன் இன்னைக்கு 2 பேரும் வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க பொண்டாட்டியும் வந்து, இன்னைக்கு நான் வேலைக்காரி வேலைக்கு போறேன், நீங்க பையனை பாத்துக்கோங்க, ஒரு நாள் அவனை கூட வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ, இவனை வேற பாத்துக்கணுமான்னு சொல்லி இப்போ அவங்க அப்பாவும் இந்த அப்புவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வெளியே போக, அப்படி வெளியே போகும்போதோ அவன் நிறைய வாங்கி தின்ன கேட்கறான். சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நிறைய சிப்ஸ் பேக்கெட்லாம் ஓபன் பண்ணி விட்டுறான். எல்லாத்துக்கும் இவர் தான் பில்லு போட்டுன்னு இருக்காரு. இது போவ அங்க ஒரு பெரிய டாய் ஷாப் இருக்குங்க. அங்க முன்னாடி இவன் ஒரு கார் கேட்டிருப்பான் பாத்தீங்களா, அந்த காரை வேற பாக்குறான். அப்பாப்பா இந்த கார் எனக்கு வேணும்ப்பா, எப்போ வாங்கி கொடுக்க போறீங்கன்ற மாதிரி கேட்க, காருடைய விலை 50,000 ரூபாங்க. ஏண்டா 50,000 ரூபாய்க்கு உனக்கு கார் தேவையான்னு சொல்லி அவங்க அப்பா கண்டுக்காம விட்டுறாரு. அண்ட் நம்ம ஹீரோவுமே இன்னொரு பக்கம் நிறைய ப்ரொடியூசரை போய் மீட் பண்றாரு. நிறைய பேருக்கு அவரோட கதைகளை சொல்றாரு. சில பேரு அவர் கதை சொல்லும் போதோ சாப்பிட்டுக்கிட்டோம், சில பேரு பொண்ணுங்க கிட்ட பேசிக்கிட்டோம், சில பேரு கண்டுக்காம தூங்கிக்கிட்டோம். நம்ம ஹீரோவை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ இந்த அண்ணாச்சியோட அவரோட பைக்ல போயிட்டு இருக்கும் போதோ அந்த டாய் ஷாப் இருக்கு பாத்தீங்களா, அதுல வண்டியை நிப்பாட்ட சொல்றாரு. அண்ணே, அந்த கடையில ஒரு கார் இருக்குல்ல, அந்த கார் என் பையன் வேணும்னு கேக்குறான். சின்ன வயசுல இருந்து அவன் கேட்ட எதுவுமே நான் வாங்கி கொடுத்தது இல்ல, ஆனா இது ரொம்ப ஆசைப்படுறானே, அதை வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, அண்ணாச்சியும், ஏய் அப்பா, நம்ம இருக்கிற நிலைமைக்கு இந்த காரெல்லாம் தேவைதானா, அடுத்த வேலை கஞ்சிக்கே இங்க வழி இல்ல, உனக்கு காரு வேற கேக்குது, அதுவும் பொம்மை காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருந்து ஹீரோவை கூட்டிட்டு போக, இப்ப ஹீரோ மறுபடியும் பள்ளி முடிஞ்சு வரப்போ அவர் பையனை வந்து கூப்பிட்டுக்கிறாருங்க. அப்ப மறுபடியும் அதே கடையை 2 பேரும் கடந்து போறாங்க. பையன் மறுபடியும் ஏக்கத்தோட, ஏன்பா இங்கெல்லாம் பணக்காரங்க மட்டும்தான் இந்த காரெல்லாம் வாங்க முடியுமா, நம்மளால முடியாதாப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி பரவாயில்ல, பையன் ஆசைப்படுறான், எதனா இஎம்ஐ போட்டாச்சு அந்த காரை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்ண, அடுத்த நாள் தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த கடைக்கு பையனோட வராரு. அங்க ஒரு மேனேஜர் நின்றுட்டு இருக்காருங்க. சார், இந்த காரு என்ன விலைன்னு சொல்றீங்க? 50,000 ரூபாய் சார், எதனா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குறைக்கிறதா சார்? இந்த மாதிரி கடையில எல்லாம் பணக்காரங்க மட்டும் தான் வந்து வாங்குவாங்க, முதல்ல உங்களை மாதிரி ஆட்கள்லாம் உள்ள விடுறதே பெருசு, நீங்க என்னன்னா வந்து கம்மி பண்ணுன்ற மாதிரி பேரம் பேசுறீங்க, இது என்ன பூக்கடையில இருக்கிற கடை மாதிரி இருக்கா? போங்க சார், 50,000 ரூபாய் ரெடி பண்ணா உள்ள வாங்க, இல்லனா கிளம்புங்கன்ற மாதிரி சொல்ல, இஎம்ஐ ஆப்ஷன் கூட இல்லையான்னு கேட்கும் போது அவருக்கு சிரிப்பு தாங்க வருது. இப்போ அவமானப்பட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து தான் பையனோட வெளியே வராங்க. என்னடா இது, காரு கடை வரைக்கும் கூட்டு போயிட்டு அதை வாங்கி கொடுக்காமே கூட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லி அந்த பையனுக்கும் பயங்கர கோவம் வருதுங்க. அவனோட ரூம் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு அப்பா கூடயும் அம்மா கூடயும் பேசாம அடம் பிடிக்கிறான். நம்ம ஹீரோ ரொம்ப சங்கடம் ஆகுறாருங்க. எப்படியோ அங்க ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து பையனை சமாதானப்படுத்தினாலும் பையன் மூஞ்சில முடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஏன்னா எப்போ முழிக்கும் போதும் அப்பா கார் எப்பப்பா வாங்கி கொடுப்ப, கார் எப்பப்பா வாங்கி கொடுப்பேன்ற மாதிரியே கேட்கறான். பையன் கிட்ட வந்து, அப்பா கிட்ட காசு இல்லப்பா, அப்பாவால முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல ஹீரோக்கு மறுபடியும் தெம்பில்ல. இது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிட்டாரு. இந்த முறை இந்த அப்பாவா இருந்து அவன் ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாகணும்னு நினைக்கிறாரு. இந்த காரணத்துக்காகவே பையன் மூஞ்சில முழிக்காம கொஞ்ச நாள் அவரு பையன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போறது, வேலையை விட்டு வர்றதுன்ற மாதிரி அவர் கடந்து போறாரு. தான் வேலையில இருக்கிற நிறைய பேருக்கிட்ட இந்த பொம்மை கார் வாங்குறத பத்தி ஹீரோ கேட்க, அப்பதான் அதுல ஒரு அங்கிள், தம்பி எங்க வீட்டுல ஒரு பொம்மை கார் இருக்குப்பா, என் பையன் சின்ன வயசா இருக்கும் போது வாங்கி கொடுத்தது, வீட்டுக்கு வா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டா அங்க ஒரு சின்ன பொம்மை காரை எடுத்துட்டு வராங்க. ஆனா அதுல ஒரு வீல் இல்ல போல இருக்குங்க, ரிப்பேர் ஆகி கிடக்கு. இப்ப ஹீரோவும் அதை வாங்காம வந்துடுறாரு. இப்ப தன்னுடைய பையனோட நோட் புக் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும் போதோ அதுல இவன் ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆன மாதிரியும் கீழே காரோடைய போட்டோவையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. பையன் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கான் போல இருக்கே, இது நம்மளால பண்ண முடியலையேன்ற மாதிரி ஹீரோ அழுகுறாரு. அங்க ஒரு சேட்டு கிட்ட வந்தோம் ஹீரோ கடன் கேட்க, டேய் உன்னை நம்பி நான் நிறைய கடன் கொடுத்துருக்கேன், இப்போ ஏதோ கார் வாங்கணும்னு கேட்டுட்டு இருக்க, அவன் ரியல் காரை வாங்கிட்டு இருக்கான், நீ என்னன்னா 50,000 ரூபாய்க்கு பொம்மை கார்டு வாங்குவியா? எப்பா எனக்கும் தான் பையன் இருக்கான்ப்பா, அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் பசங்களுக்கு செலவு பண்றதுக்கு பணக்காரனான எனக்கே மனசு வராது, உன்கிட்ட ஒன்னும் இல்லாம 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணுவியா அப்படின்ற மாதிரி அந்த காசையும் கொடுக்க மறுக்கிறாரு. இப்பதான் ஏரியால சில வயசு பசங்க இருக்காங்க, அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து 50,000 ரூபாய்லாம் தேவையில்ல, 3,000 ரூபாய் எங்க கிட்ட கொடு, நீ கேட்ட மாதிரியே அந்த காரை நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பெரிய சந்தோஷம்.
போனோம். இப்போ அவர் உழைச்ச காசான ஒரு 3000 ரூபாவை அவர் கொடுக்குறாரு. அங்க தான் மனைவி கிட்டயும் வந்து இதுக்கப்புறம் பிரச்சனை தீர்ந்துருச்சு, அந்த காரை ஒரு வழியா 3000 ரூபாய்க்கு நான் வாங்க போறேன், அந்த காரை விட சூப்பர் கார் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க மனைவிக்கும் ஹீரோ மேல ஒரு சின்ன ஆசை வருது. அப்ப ஏன் நம்ம 2 பேரும் ரெண்டாவதா இன்னொரு குழந்தைக்கு பிளான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹவுஸ் ஓனரு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 3000 ரூபாய் தான் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ அங்க கொடுத்து வச்சிருப்பாரு. மறுபடியும் அவங்க காசு கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுடைய பையன் அப்பு இருக்கான் பாத்தீங்களா, அவன் பள்ளியில இருக்கும் போதோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பு கிட்ட, என்னடா உங்க அப்பா உனக்கு கார் வாங்கி கொடுக்கறதா சொன்ன, இது வரைக்கும் ஏதோ மோர் கொடுத்த மாதிரி கூட இல்ல, எங்க அப்பா எல்லாம் எதனா எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா அதை செஞ்சிருவாங்க, உங்க அப்பா அப்படி இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. இதுல அப்பு மனசுடைஞ்சு போறான். இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த இளைஞர்கள் கிட்ட 3000 ரூபாய் கொடுத்துருப்பாருல, அப்படி அவங்க கிட்ட அந்த காரை வாங்கலான்னு போனா அவனுங்க இந்த மரத்துல ஒரு பொம்மை கார் மாதிரி ஒன்னுத்துக்கும் உதவாத ஒன்ன செஞ்சு வச்சிருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கும் ஷாக் ஆகுது. சார், அந்த கடையில இருந்த அந்த டாய் கார் மாதிரியே நான் ஒன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு காரை செஞ்சு வச்சிருக்கீங்களே, டே உன் பிள்ளைகளாம் அது போதும்டா, ஏமாத்தி இதுதான் அது அப்படின்ற மாதிரி கொடுத்துரு. இல்ல சார், என் பையன் கிட்ட நான் பொய்யெல்லாம் சொல்லி வளர்க்க மாட்டேன் சார், அவன் ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுப்பேன் சார், இந்த கார் எனக்கு வேணாம் சார், தயவு செஞ்சு என் 3000 ரூபாவை திருப்பி கொடுத்துருங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. டேய், இதை எதை வச்சுடா செஞ்சோம், அந்த காசை வச்சு தான்டா செஞ்சோம், அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். சார், இதுக்கு வேணா ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கோங்க சார், மீதி 2000 ரூபாய் வச்சு கொடுங்க சார், வீட்டு வாடகை இது அது நிறைய ப்ரெஷர் இருக்கு சார்னு சொல்ல, ஏடா எவ்வளவு ப்ரெஷர் வச்சுக்கிட்டு நீ கார் வேணும்னு வேற கேக்குறியா, அதெல்லாம் காசு கொடுக்க முடியாதுடா, வீண் செலவு பண்றதுக்கு உனக்கு அவ்வளவாடா அப்படின்னு சொல்லி அங்க ஹீரோவை அடிச்சு விரட்டுறாங்க. ஹீரோக்கும் ஒரு மாதிரி மனசெல்லாம் உடஞ்சு போயிடுது. 3000 ரூபாய் வேற ஏமாந்து போயிட்டோமேன்ற மாதிரி அழுதுகிட்டே அவர் வராரு. அப்பதான் அவங்க பையனும் பள்ளியில இருந்து அழுதுகிட்டே வர நம்ம ஹீரோவை பாக்குறாரு. ஏன்பா ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்லப்பான்ற மாதிரி பையன் முன்னாடியும் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஹீரோ என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா ஸ்கூல்ல என்ன நிறைய பசங்க கிண்டல் பண்றாங்கப்பா, உங்க அப்பா ப்ராமிஸை நிறைவேற்றவே மாட்டாரு, உனக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாருலாம் சொல்றாங்கப்பா, அப்போ என்கிட்ட சும்மா தான் சொல்றீங்களாப்பா, நான் கேட்ட அந்த காரை வாங்கி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்க அங்க ஹீரோவோட மனசு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சில்லியா இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே பிள்ளைகளை பெத்த அப்பாவா நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க மனசை கலங்கடிச்சிருங்க. இப்போ உள்ளுக்குள்ள அவ்வளோ துன்பத்தை வச்சுக்கிட்டோம் தான் பையன் முன்னாடி சிரிச்சுட்டு இப்போ நைட் ஷிஃப்ட் எல்லாம் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தனக்கு நடந்த ஒவ்வொரு அவமானங்கள், தான் சந்திச்ச பல தோல்விகள்லாம் நினைக்கிறாரு. இது எதுவுமே தான் பையன் சந்திச்சிடக்கூடாது, நம்மள மாதிரி நம்ம பையன் இருந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தவிப்பு தான் அந்த அப்பாக்குள்ள இருக்குங்க. அவர் ஆசைப்பட்டு வச்சிருந்த அவர் பைக்கை அவர் விற்க வேண்டிய சூழ்நிலை, அந்த பைக்கை விற்று கூட அவருக்கு 10,000 ரூபாய்க்கு மேல கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. இங்க அப்பு இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கும் உடம்பெல்லாம் முடியாம போக இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோக்கு ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து போன் கால் வருது. எப்பா ஒரு ப்ரொடியூசரை பார்த்து நான் கதை சொல்லலான்னு இருக்கேன், படத்துல கோ டைரக்டரா ஒர்க் பண்றியான்ற மாதிரி அந்த டைரக்டர் கேட்க ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்ப அந்த ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்றதுக்கும் அந்த டைரக்டர் ஹீரோவை கூட்டிட்டு போக அந்த டைரக்டர் சொல்ற கதை அந்த ப்ரொடியூசருக்கு பிடிக்கலைங்க. அந்த டைரக்டருக்கு வேற அங்க ஒரு மொபைல் கால் வருதா, அவர் பேசுறான்னு அப்படியே வெளியே போறாரு. அந்த நேரத்துல அந்த ப்ரொடியூசர் ஹீரோவை பார்த்து உன்கிட்ட எதனா கதை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல சார் நான் அவர் கூட தான் வந்திருக்கேன், இப்ப நான் சொல்லி உங்களுக்கு பிடிச்சு போயிட்டா வம்பாயிடும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி பிடிச்சு போற கதை தான் வச்சிருக்கியா, ஒரு வாட்டி சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அந்த ப்ரொடியூசர் கேட்கிறாரு. ஹீரோவும் ரொம்ப நாளா அவர் வச்சிருந்த அந்த கதையும் சொல்ல, அந்த கதை கேட்டதுமே ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருதுங்க. இப்ப அந்த டைரக்டர் வந்ததும் அந்த டைரக்டர் கிட்டயும் நான் உங்க படத்தை பண்ண விரும்பல, உங்க அசிஸ்டன்டுடைய படத்தை தான் பண்ண விரும்புறேன், அவர் கதை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்னதும் இவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஒரு அவமானத்தோடையே நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டைரக்டர் வெளியே வந்து செருப்பை கலட்டி ஹீரோவை தெருவிலேயே அடிக்கிறாருங்க. ஏண்டா உனக்கு ஒரு பிச்சை போட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து கோ டைரக்டரா மாத்திரம் என் வாழ்க்கையிலேயே வந்து கை வைப்பியா, இதுக்கப்புறம் நீ ஆபீஸ் பக்கம் கூட வரக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோவை அடிச்சு விரட்ட ஹீரோக்கு அங்க ஒரு மாதிரி ஆகுது. அவ்வளவுதான், முற்றிலுமா உடஞ்சு போறாரு. இந்த அவமானத்தோடையே தான் வீடு திரும்பினா மனைவி வேற வந்து இந்த மாசம் காசு எதுவும் கொடுக்கல, ஒரு பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கானே உங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. அப்பதான் தனக்கு நடந்த அவமானங்கள் பத்தியும் தான் இந்த நாள்ல எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கன்றத பத்தியும் ஹீரோ அங்க மனைவி கிட்ட அழுதுகிட்டே சொல்ல, முதல்ல சண்டை போட்டவங்க கொஞ்ச நேரத்திலேயே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்பவுமே வீட்டுக்கு போறப்போ அந்த பொம்மை கடை இருக்கு பாத்தீங்களா, அது வழியா தான் போவாரு. அப்ப அந்த கடையில 50% டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. அந்த கடைக்காரர்கிட்டயே வந்து எந்த பொருளை நீங்க 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்க, நீங்க ரொம்ப நாளா ஒரு கார் வேணும்னு கேட்டு தெரிஞ்சீங்கல்ல, அந்த கார் தான் 50% டிஸ்கவுண்ட், 25,000 ரூபாய் தான் விலை அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்க பெரிய சந்தோஷங்க. ஐயோ சார், 25,000 ரூபாய் கொடுத்தா போதுமா, ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் சீக்கிரமாவே அமௌண்ட் ரெடி பண்ணி வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடய தான் வீடு திரும்புறாரு. தான் மனைவி கிட்டையும் அந்த காருடைய விலை 25,000 ரூபாய் மாறிடுச்சான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, யோ நீ இன்னும் அந்த காரை விடலையா, நம்மளே எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கோம், நிலையான வேலை கூட இல்ல, எதனா சொல்லிட்டு அப்படியே விட்டுருவான்னு பார்த்தா இன்னும் அந்த காரை நம்ம பையனை விடவும் அதிகமா பிடிச்சி தொங்கிட்டு இருக்க அப்படின்னு
அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இப்ப ஹீரோ முன்னாடி ஒரு அண்ணாச்சி வேலை இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அவருக்கும் கால் பண்ணி இப்ப எதனா வேலை கொடுங்க, என்ன வேலை கூட செய்வேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்ப ஹீரோக்கு ஒரு பெயிண்டிங் வேலையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் வேலை எல்லாம் பாக்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த பொம்மை மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுட்டு இந்த கல்யாணத்துல எல்லாம் போய் ஆடுவாங்கல்ல, அப்படி ஒரு கல்யாணத்திலயும் நம்ம ஹீரோ ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவோட மனைவி, அவங்க வராங்க. அங்க ஆடிட்டு இருக்கிறது தான் கணவர் தான் தெரியாம அந்த பொம்மையோட சேர்ந்து அவங்க போட்டோ எடுக்கவும் செய்யறாங்க. ஹீரோக்கு அது ஒரு மாதிரி இருக்குங்க. இப்போ தான் வீடும் திரும்புறாரு. இந்த எல்லா உழைப்பையும் ஒரு நாள்ல அவரு பார்த்துட்டு தான் வீடு வருவாரு. அங்க அவங்க மனைவியும் முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்க, எங்க இன்னைக்கு ஒரு கரடி பொம்மையோட நான் போட்டோ எடுத்தேன், அதே மாதிரி உங்களோடையும் போட்டோ எடுக்க விரும்புறேன்ற மாதிரி அங்க தான் கணவரோட மறுபடியும் அவங்க போட்டோ எடுக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. நீங்க தான் அந்த கரடி பொம்மை வேஷத்துல இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்க எங்க இருந்தாலும் என்னால உணர முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நீங்க வேலை பார்க்கணுமா? இந்த கஷ்டம்லாம் நீங்க எதுக்கு எவ்வளவு எஃபெக்ட் எடுத்து பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி 25,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த காரு வாங்கணுமாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லம்மா, எல்லா அப்பாவும் அவங்க பையனுக்கு ஒரு ஹீரோ தான். அப்படி என் பையனுக்கு நான் ஒரு ஹீரோவா இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலயே நம்ம நிலைமைய பார்த்து அவன் பரிதாபப்படக்கூடாது. இது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல, அட்லீஸ்ட் இதையாச்சும் வாங்கி கொடுக்கணும். எப்பவுமே ஒரு கணவர் தான் பொண்டாட்டிய ஒரு ராணியாவும் பிள்ளைய ஒரு இளவரசன் இளவரசியாகவும் தான் வளர்க்க ஆசைப்படுவான். அதை தாமா நானும் பண்றேன். காதலுக்காக நான் எவ்வளவோ எஃபெக்ட் எடுத்திருக்கேன். அப்படி இப்போ இந்த பிள்ளைக்காக எடுத்துட்டு போறேனே, எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, தாங்கிக்கிறேன்னு சொல்லி தான் மனைவி கிட்ட தான் அவர் கஷ்டத்தை பகிர்ந்துப்பாரு. இப்படி நிறைய எஃபெக்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து இப்ப ஹீரோ கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் சேர்க்கிறாருங்க. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்த வச்சு எண்ணி பார்த்துட்டு இருக்க, அதுல சில ஆயிரங்கள் மட்டும் குறையுது. அப்பா, எதுக்குப்பா இந்த அமௌண்ட்லாம் சேர்க்கிற? உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணதான்ப்பா. அப்ப இருப்பா, நான் என் உண்டியலை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அந்த அப்பு வேற ஒரு உண்டியலை எடுத்துட்டு வந்து உடைக்க, இப்ப அதுல இருக்கிற சில்லறையையும் இவங்க எடுத்து அப்படியே மொத்தமா 25,000 ரூபாய் ரெடி பண்றாங்க. அன்னைக்கு நம்ம அப்புவுடைய பிறந்த நாள். காலையிலேயே அவனை எழுப்பி அவன் நண்பர்கள் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அங்க கேக்கையும் கட் பண்றாங்க. அப்பா, கார் வாங்கி சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொன்னீங்க, வாங்கி கொடுக்கல, கொடுக்குறேன்ப்பா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நினைச்சுக்கிட்டு இப்ப அந்த காசெல்லாம் அப்படியே எடுக்கிறாரு. அதுக்குள்ள இந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்களுக்கு வர வேண்டிய வாடகை அமௌண்ட்டை புடிங்கிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் 10,000 ரூபாய் ஷார்ட் ஆகுது. அப்பதான் அந்த சேட்டு கால் பண்றாரு ஹீரோ கிட்டையும், நீ அன்னைக்கு காசு வேணும்னு கேட்டிருந்தால, இப்ப என்கிட்ட காசு இருக்கு, அனுப்பி விடுவான்ற மாதிரி கேட்க, ஹீரோக்கும் அங்க பெரிய சந்தோஷங்க. கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணீங்கன்ற மாதிரியும் இப்ப அவர்கிட்ட அந்த 10,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் பையனையும் மனைவியும் கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாவே அந்த டாய் கடைக்கு வராரு. ஹீரோயினும் அப்படியே திமிரா இப்ப இந்த 25,000 ரூபாய் புடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த வண்டியை பார்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எந்த வண்டியா? ஏங்க 25,000 ரூபாய்க்கு அந்த கார் கொடுக்குறேன், நீங்களே கொடுத்து தொலைங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பதான் அந்த கார் காரணம், எப்பா அந்த டிஸ்கவுண்ட்ல எப்பயோ முடிஞ்சிருச்சு, இப்போ வேற ஒரு காருக்கு தான் டிஸ்கவுண்ட் இருக்கு, வாங்கணும்னா அதை வாங்குங்க, இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்ல, ஐயோ என்னையா சொல்றீங்க, நீ தானே நேத்து இந்த காருக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்ற மாதிரி சொன்னேன். இன்னைக்கு என் பிள்ளையோடைய பர்த்டே, அவனுக்காக நான் எதுவுமே பண்ணதில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காசை சேர்த்து கொண்டு வந்திருக்கேன், இந்த காரை கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி அங்க கணவரும் மனைவியும் கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. மேனேஜர் மறுபடியும், இது பணக்காரங்க மட்டும் வாங்குற கடை, உங்களை மாதிரி ஆளுங்க உள்ள அடிக்கடி வரதே தப்பு, இதுல மறுபடியும் விலைய கம்மி பண்ணியா கேக்குறீங்கன்ற மாதிரி இவங்களை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப இவங்களுக்கும் ஒன்னும் புரியாம போகுதுங்க. அவ்வளவுதாங்க, இதுக்கு மேலேயும் அந்த காரை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்குள்ள இல்ல. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்ததும் இவங்க கொஞ்சம் பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கடன்லாம் இவங்க திருப்பி கொடுத்துட்டு வீட்டு செலவுக்காக அந்த காசை யூஸ் பண்ணிடுறாங்க. அப்பு உடஞ்சு போறான். அப்பா கிட்டயும் வந்து, என்னப்பா அப்ப கார் இல்லையான்ற மாதிரி அழுகுறான். காரு 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 ஏன்டா இப்படி இருக்குன்ற மாதிரி தான் பையனையும் போட்டு அங்க பயங்கரமா கத்தி விட, இதுல அப்பு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ அப்புவை பக்கத்துல உட்கார வச்சு, சரி ஓகேடா, உனக்கு நான் அந்த காரை வாங்கி கொடுக்குறேன், அந்த காரு வாங்கினா ஓட்டணும், உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இப்போ அப்புவை உட்கார வச்சோம். அவர் கார் ஓட்டுற மாதிரிலாம் அங்க நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த ராத்திரி எப்படியோ தான் பையனை லைட்டா சமாதானப்படுத்தி அந்த அப்பா தூங்க வைக்கிறாருங்க. இப்போ அப்புக்கும் இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் வருதுங்க. எக்ஸாம் பேப்பர்லயும் இந்த டிராயிங் எக்ஸாம்ல இந்த கார் அழகா வரைஞ்சு வச்சிருக்கான் போல. அதையும் அந்த டீச்சர் பார்த்துட்டு உங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் போட்டோ எடுத்து அனுப்ப அது இந்த சோசியல் மீடியால எல்லாம் போஸ்ட் பண்றாங்க. அந்த போட்டோவை பார்த்த சோசியல் மீடியால நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஒரு சின்ன பையன் இந்த கார் எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கான், அதுவும் கீழே அவனோட கனவுகளை பத்தி வேற எழுதியிருக்கான், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்ற மாதிரி கவனிக்க, அப்பதான் அந்த கார் கம்பெனி ஓனர் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, நம்ம ஹீரோ கூட ஒரு ஆட் ஷூட் பண்ணி கொடுத்திருப்பாரு, அந்த ஓனர் இதை கவனிக்கிறாரு. அடரே, இந்த பையனை வச்சு நம்ம கம்பெனியை ப்ரமோட் பண்ணா நம்ம கார் சேல்ஸ் சும்மா பிச்சுக்குமே, இவர் ஒரிஜினலான கார் வச்சிருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி அங்க பிளான போட, இப்ப அந்த சின்ன பையனையும் கூப்பிட்டு பேசுறாரு. உனக்கு எப்படிப்பா இந்த கார் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே இப்படி ஒரு லைன் எழுதணும்னு தோணுச்சு, யாரு இன்ஸ்பிரேஷன் கேட்க, எங்க அப்பா தான், எங்க அப்பா எனக்கு பொம்மை கார் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய எஃபெக்ட் எடுத்தாருன்ற மாதிரி நம்ம ஹீரோ பண்ண
எல்லாத்தையும் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ டைரக்ஷன் வாய்ப்புக்கு தேடுறவருன்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க, அது இல்லாம நம்ம ஆட் பிலிமையே ஹீரோ தான் எடுத்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியும் அந்த ஓனருக்கு தெரியுது. உடனே உங்க அப்பாவை பார்க்கணுன்ற மாதிரி இப்போ அவரு அவங்க கம்பெனியில வேலை பார்க்கறவங்களாம் கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கு வராங்க. ஹீரோக்கும் அங்க பெரிய பெருமைங்க. அந்த பெரிய மனுஷனையும் உட்கார வச்சுட்டு அவருக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்க, தம்பி உன் ஷார்ட் பிலிம் எல்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. அப்படியே என் சைல்ட்ஹுட்டை பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு. உன் பையன் ஏதோ பொம்மை காரு கேட்டுட்டு இருக்கானாமே, அந்த பொம்மை காரு நான் அவனுக்கு வாங்கி கொடுக்குறேன், என்ன ஓகேவான்னு கேட்க, ஆனா ஹீரோ அதை அக்செப்ட் பண்ண மறுக்கிறாரு. அவன் என்கிட்ட தான் கேட்டிருக்கான், நான் உழைச்சி என் காசில் தான் அதை வாங்கி கொடுக்கணும், அப்பதான் எனக்கு அது திருப்தியா இருக்கும். இப்படி உங்க மூலமா வாங்குறதுலாம் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வைராக்கியம் அந்த நபருக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. ஹீரோ மேலேயோ ஒரு மரியாதை வருது. சரிப்பா, நாளைக்கு எங்க ஷோரூம்ல புதுசா ஒரு கார் லான்ச் பண்றோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க அங்க இருந்து கிளம்ப ஹீரோ தான் மனைவியையும் பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கும் போறாங்க. போனா அங்க அவங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸுங்க. அந்த ஃபங்க்ஷனுடைய சீஃப் கெஸ்டே நம்ம ஹீரோவா அவங்க குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. நாங்க எதுக்கு சார் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, உன் பையன் அந்த டிராயிங் எக்ஸாம்ல பண்ண அந்த சம்பவத்தினால சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டான், உங்களை வச்சு இதை நாங்க ஓபன் பண்ணா எங்களுக்கு தான் கௌரவம், அதனாலதான் இப்படி எங்களோட புது காரை உங்களை வச்சு லான்ச் பண்ணிக்கிட்டோம். உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லவா, நீ எங்களுக்கு அந்த ஆட் பிலிம் ஷூட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால நான் ப்ரொடியூஸ் பண்ண போற படத்தோடைய ஹீரோ நீ தான். கதை என்ன தெரியுமா, உன் பையனுக்கு நீ ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டல, அதையே ஒரு படமா எடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பெரிய சந்தோஷம். இப்போ அவருக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் கொடுக்க, இப்ப ஹீரோ அந்த இடத்துல அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு தான் பையன் கேட்ட அந்த பொம்மை காரை வாங்கி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி இப்ப நான் சொன்ன கதை இது எல்லாமே உண்மையாலேயே நடந்ததுங்க. ஆந்திரால நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவத்தை வச்சுதான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப கேலியான, அட என்னப்பா ஒரு அப்பா இப்படிலாமா பண்ணுவாரு, அதுவும் பொம்மை வாங்கி கொடுக்க இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ற சம்பவமா கூட இருக்கலாம். ஆனா பையனை ரொம்பவுமே நேசிக்கிற ஒரு அப்பா, அவன் ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கணும், அதுவும் ஒரு பொருளையாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா, அவருடைய காதல், அவருடைய பாசத்துல இருந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ஒவ்வொரு விஷயமும் கண்களை கலங்க வைக்கும். வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தை ஓடிடியில் பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.